term 1ல வந்து 3 level பார்த்திருக்கோம். அதுல small friend big friend combination வந்து பார்த்துட்டோம். இதுல என்ன டிஃபரண்ட் 4th and 5th 6thல அப்படினா இதுல வந்து எல்லா ஃபார்முலாமே இதுல மிங்கிள் ஆகி வரும். நம்ம அதுல வந்து term 1ல வந்து ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் தனித்தனி நிறைய சம்ஸ் மட்டும் தனியா பார்த்திருப்போம். ஒரு சம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு ஃபார்முலா தான் அதுல அப்ளை ஆகுற மாதிரி பார்த்திருப்போம். இப்போ term 2ல என்ன எடுத்துட்டோம்னா ஒரு சம் நம்ம போட்டோம்னா அதுல ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்தா கூட அதுல காம்பினேஷன் பிக் ஃப்ரெண்ட் ஸ்மால் ஃப்ரெண்ட் எந்த ஃபார்முலா வேணாலும் அதுல வரலாம். அப்படி வரும்போது தான் நம்ம புக்ல இல்லாத ஒரு சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ நீங்க அபாகஸ் போறீங்க ஒரு சம் சொல்றேன் நீங்க செய்யுங்க பார்ப்போம் ஸ்பீடா பண்றீங்களா அப்படின்னா எந்த சம் கேட்டாலும் அவங்க வந்து நம்ம புக்கை வாங்கி பண்ணி பார்த்து சொல்ல மாட்டாங்க. அவங்களா தான் ஒரு சம் கேட்பாங்க. ஸோ நம்பர் கேட்கும் போது நம்ம ஈஸியா சொல்ல முடியும்னா அது 4th 6th லெவல் நம்ம படிச்சுட்டா தான் நம்மளால அது செய்ய முடியும். இப்போ அந்த சம்ல ஒரு மாடல் சம் பார்க்கலாம். add 9 ஃபர்ஸ்ட் add 9 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் -5 add 6 க்கு இங்க பீட்ஸ் இல்ல. சோ இங்க பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா add 10 -4 add 7 இங்க இருக்கு ஃபார்முலா தேவையில்லை. நெக்ஸ்ட் add 8 க்கு பிக் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ண போறோம். add 10 -2 நெக்ஸ்ட் add 6 இங்க add 4 தான் இருக்கு. சோ நம்ம இப்போ add 10 -4 பண்ணனும். பிக் ஃப்ரெண்டுக்கு பீட்ஸ் இல்ல. இப்போ காம்பினேஷன் செய்யலாம். -5 add 1 நெக்ஸ்ட் add 9 பண்ணனும். add 8 தான் பீட்ஸ் 8 பீட்ஸ் தான் இருக்கு. இப்போ add 10 -1 நெக்ஸ்ட் -9 பண்ணனும். இங்க பீட்ஸ் இல்ல. -10 add 1 answer is 31 செகண்ட் சம் பார்க்கலாம். add 8 மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் add 5 க்கு இங்க பீட்ஸ் இல்ல. நம்ம பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். add 10 -5 நெக்ஸ்ட் add 2 பண்ணனும். add 2 க்கு பீட்ஸ் இங்க இல்ல. அப்ப ஸ்மால் ஃப்ரெண்ட் add 5 -3 ஃபார்முலா அப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் add 8 பண்ணனும். add 8 க்கு பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா இங்க அப்ளை பண்ண முடியாது. add 10 பண்ணா -2 இங்க இல்ல. சோ இப்போ காம்பினேஷன் ஃபார்முலா இங்க அப்ளை பண்ண வேண்டியது வருது. அப்ப add 10 -5 add 3 next add 3 add 5 -2 க்கு பீட்ஸ் இல்ல. அப்ப -5 add 3 next add 5 பீட்ஸ் இருக்கு ஃபார்முலா தேவையில்லை. next add 9 க்கு இங்க ஆல்ரெடி add 9ல இருக்கு பீட்ஸ் இல்ல. so big friend add 10 -1 next add 2 க்கு இங்க பீட்ஸ் இல்ல. அப்ப add 10 -8 இப்ப ஆன்சர் இஸ் 4 இங்க 0 40 ஆன்சர் இஸ் 40. காம்பினேஷன் வருது ஸ்மால் ஃப்ரெண்ட் வருது பிக் ஃப்ரெண்ட் வருது. அப்ப சோ எல்லா ஃபார்முலாவும் இதே மாதிரி தான் நம்ம இனி வர டபுள் டிஜிட் 3 டிஜிட் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். நெக்ஸ்ட் மாடல் சம் பார்க்கலாம். டபுள் டிஜிட். இப்போ நெக்ஸ்ட் மாடல் சம் பார்க்கலாம். இது என்னன்னு நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுல என்னன்னா டபுள் டிஜிட் சிங்கிள் டிஜிட்ல பார்த்தோம். இப்போ டபுள் டிஜிட் term 2ன்னு பார்த்தீங்கனாலே அதுல டபுள் டிஜிட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் நம்ம நிறைய சம்ஸ் கொடுத்துருப்போம். உங்களுக்கு அப்போ ஈஸியா இருக்கும். அதுலயே எல்லா ஃபார்முலா அப்ளை ஆகும்போது திரும்ப டபுள் டிஜிட் செய்யறதுல ஒரு கன்ஃபியூஷன் வராது. ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இப்போ டபுள் டிஜிட் மாடல் சம் ஒன்று பார்ப்போம். add 10 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் add 11 பீட்ஸ் இருக்கு. நம்ம add 11 மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் -12னா இங்க செகண்ட் ரால்ல நம்ம 10 1 மைனஸ் பண்றோம். நெக்ஸ்ட் -2 ஃபர்ஸ்ட் ரால்ல மைனஸ் பண்ணனும். இங்க பீட்ஸ் இல்ல. சோ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். -10 add 8 நெக்ஸ்ட் add 13 க்கு இங்க இந்த 1 க்கு செகண்ட் ரால்ல 10 இருக்கு. 3 க்கு இங்க ஃபார்முலா தான் பண்ணனும். பீட்ஸ் இல்ல. add 10 -7 நெக்ஸ்ட் -14 க்கு -10 பண்ணிடுறோம். 4 மைனஸ் இங்க பண்ணனும். 2 பீட்ஸ் தான் இருக்கு. அப்ப நம்ம 5 இல்ல ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ண முடியாது. சோ நம்ம பிக் ஃப்ரெண்ட்க்கு போலாம். -10 add 6
நெக்ஸ்ட் ஆட் 15 இங்க செகண்ட் ராடுக்கு இந்த 1 10 இருக்கு இங்க 5 ஆட் பண்ணனும் நெக்ஸ்ட் இப்போ இங்க 5 க்கு பீட்ஸ் இல்ல சோ பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா add 10 minus 5 so இப்போ ஆன்சர் இஸ் 23 இந்த சம் பார்த்துட்டீங்க இப்போ இன்னொரு டபுள் டிஜிட்லயே ஒரு மாடல் சம் பார்க்கலாம் இப்போ இன்னொரு டபுள் டிஜிட் மாடல் சம் ஒன்னு பார்ப்போம் 42 இப்போ வந்து கொஞ்சம் பிக் நம்பர்ஸ் தான் நான் நோட் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் 42 செகண்ட் ராட்ல 4 ஃபர்ஸ்ட் ராட்ல 2 42 பண்ணியாச்சு நெக்ஸ்ட் 37 இங்க 30 பண்ணனும் 3 இங்க 3 இல்ல add 5 இருக்கு add 5 minus 2 add 7 க்கு இங்க பீட்ஸ் இருக்கனால நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதுல add 7 பண்ணியாச்சு நெக்ஸ்ட் 36 இங்க 30 பண்ணனும் 30 க்கு இங்க பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு add 5 ம் இல்ல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்லயே 1 ஸ்டார் 10 ஸ்டார் 100 ஸ்டார் 1000 10000 இப்படி நம்ம லாக்ஸ் அப்படிங்க பிளேஸ் வேல்யூலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் அதுக்கான மாடல் சம்ஸும் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே இருக்குதுங்க இப்போ என்ன பண்ணோம்னா இதுவரையே நம்ம 11 1 11 2 11 3 ல பார்த்தோம்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்க இப்போ டபுள் டிஜிட் போடும்போது என்ன வருதுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ 30 அப்படின்னும் போது இங்க பீட்ஸ் இல்ல இதை ரொம்ப இம்பார்ட்டன்டா கவனிங்க இங்க இப்போ செகண்ட் ராட்ல பீட்ஸ் இல்ல ஃபார்முலா அப்ளை பண்ண இங்க பீட்ஸ் இல்ல ஃபார்முலாவும் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் ராட்ல பீட்ஸ் அப்ளை பண்ண இங்க பீட்ஸ் இல்லைனா நம்ம இந்த அதுக்கு அடுத்து உள்ள ராட தான் 10th ராடா நம்ம யூஸ் பண்ணணும் அது இங்க எப்படி 1 ராட்ல நம்ம பீட்ஸ் இல்லைனா இத 10th ராட யூஸ் பண்றோமோ அதேபடி தான் இந்த 10th ராட்ல நமக்கு பீட்ஸ் இல்ல அப்படினா எங்க ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நெக்ஸ்ட் இருக்கிற ராட தான் நம்ம 10th ராடா யூஸ் பண்ண போறோம் அப்ப இப்ப பாருங்க add 30 பண்ணனும் அப்ப add 10 minus 7 next add 6 வந்து இங்க பண்ண கூடாது இந்த இதுல ராட்ஸ் பீட்ஸ் இல்லைன்னு நம்ம இந்த ராட வந்து யூஸ் பண்ணிருக்கோம் ஆனா ஃபர்ஸ்ட்ல வந்து இப்ப 6ன்றதை நம்ம எங்க யூஸ் பண்ணனும்னா இந்த ஃபர்ஸ்ட் ராட்ல தான் நம்ம யூஸ் பண்ணனும் அப்ப 6 க்கு இங்க பீட்ஸ் இல்ல add 10 minus 4 next add 33 33 means 33 பீட்ஸ் இருக்கு ஃபார்முலா தேவையில்லை next 71 இங்க பாருங்க இப்ப இங்க செகண்ட் ராட்ல நம்ம 70 பண்ணனும் add 5 தான் இருக்கு சோ அதேதான் என்ன பண்ணனும்னா அந்த ராடுக்கு நெக்ஸ்ட் ராட வந்து நம்ம 10th ராடா யூஸ் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் add 10 minus 3 next இங்க தான் ஃபர்ஸ்ட் 1 பண்ணனும் அப்ப இங்க தான் மூவ் பண்ணனும் நல்லா கவனிச்சுக்கோங்க சோ ஆன்சர் இஸ் என்ன பண்ணனும்னா இங்க 2 இங்க 1 இங்க 9 அப்ப ஆன்சர் 219 இதே மாதிரி இனி வர சம்ஸும் 3 டிஜிட் 4 டிஜிட் வரும்போது நம்ம அடுத்த ராட்ஸ் வந்து கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் நெக்ஸ்ட் ஒரு மாடல் சம் பார்க்கலாம் இப்போ நம்ம அதுலயே பாத்தீங்கன்னா 3 டிஜிட்ல வந்து சம் நோட் பண்ணிருக்கோம் அந்த சம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 னா நம்ம 1s 10s 100 சோ நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம் இங்க 100ல தான் இப்போ நம்பர் 1 இங்க 1 ஆட் பண்ணோம்னா 100 இங்க 0 இங்க 0 that 100 next 200 னா தேர்ட் ஆர்டர்ல நம்ம 100 பிளேஸ் வேல்யூல 2 ஆட் பண்ணியாச்சு 200 ஓகே next 300 ஆட் பண்ணனும் இங்க பீட்ஸ் இல்ல சோ இங்க இதே சேம் அந்த ராட்ல அந்த நம்பர் பீட்ஸ் இல்லைனா நம்ம அதே ஃபார்முலாவை அதே ராட்ல யூஸ் பண்ணலாம் ஸ்மால் ஃப்ரெண்ட் மீன் பண்ணும்போது ஸ்மால் ஃப்ரெண்ட் இங்கேயே அப்ளை பண்ணலாம் நம்ம அப்ப add 3 பண்ணனும் add 5 minus 2 next minus 400 னா இங்க 4 மைனஸ் இல்ல ஆனா 5 மைனஸ் பண்ணலாம் ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ணலாம் இங்க minus 5 add 1 next add 500 5 இருக்கு so add 500 next add 600 க்கு இங்க பீட்ஸ் இல்ல நம்ம ஏற்கனவே previous ஒரு சம்ல பார்த்த மாதிரி இப்போ இந்த ராட்ல நம்ம 6 பண்ணனும் பீட்ஸ் இல்ல ஃபார்முலாவும் அப்ளை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நெக்ஸ்ட் ராட்ல தான் 10th ராடா ஃபார்முலா அப்ளை பண்ணனும் அப்ப இங்க நம்மளால 6 ஆட் பண்ண முடியல அப்ப என்ன பண்றேன்னு பாருங்க add 10
-4 இல்ல காம்பினேஷன் -5 add 1. ஸோ ஆன்சர் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1300. இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. இந்த ராட்ஸ்ல எந்த பீட்ஸ் இல்லாதனால 0 0 மீன் பண்ணிக்கிறோம். அப்போ 1300. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ்லாம் இருந்திருக்காது. ஏன்னா இந்த சம் நீட்டா ஒரு ராட் எப்படி யூஸ் பண்ணுவோம், தேர்ட் ராட்ல எப்படி யூஸ் பண்ண போறோம், அந்த தேர்ட் ராட்ல பீட்ஸ் இல்லாட்டி எப்படி நம்ம நெக்ஸ்ட் ராடை யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும். இனி நெக்ஸ்ட் ஒரு சம்